குட் ஈவினிங், அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் டாக்டர் சண்முகப்பிரியா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர். இப்போ என்னோட செஷன் என்ன அப்படின்னா யோகா அண்ட் பிராணாயாமா, இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டான்ஸ் அண்ட் கிளாப்பிங்லாம் இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மூச்சு பயிற்சி பண்ண போறோம். ஸோ பிராணாயாமா அப்படின்றது நம்மளுடைய பிரீத்திங் எக்ஸசைஸ். ஸோ பிரீத்திங் எக்ஸசைஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ ஜென்ரலா ஃபர்ஸ்ட் யோகா அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம பாடி సో ట్రాన్స్లేషన్ అండి. ఇప్పుడు తెలుగులో మాట్లాడాలి. నాకు ఇది పెద్ద పరీక్ష. అండ్ ఆవిడ పేరు షణ్ముగప్రియ. యోగా ఇట్స్ ఎ టెస్ట్ ఫర్ ఎగ్జామినేషన్ ఫర్ మేడం ఆల్సో. యోగా అండ్ ప్రాణాయామ టీచర్ ఆవిడ. సో ఇప్పుడు ఇంతసేపు మనం డాన్స్ చేసాం, క్లాపింగ్ చేసాం, ఇవన్నీ శరీరంతో చాలా చేసాం కాబట్టి ఇప్పుడు మనం ప్రాణాయామం అని శ్వాస దీని గురించి తెలుసుకోపోతున్నాం మనం. ಸೊ ಇಲ್ಲಿವರೆಗೂ ನಾವು ಡ್ಯಾನ್ಸ್ ಪರ್ಫಾರ್ಮೆನ್ಸ್ ಮಾಡಿದ್ವಿ, ಅದೊಂದು ಫಿಸಿಕಲ್ ಅಂದರೆ ಭೌತಿಕ ಕ್ರಿಯೆ ಮಾಡಿದ್ವಿ. ಈಗ ಪ್ರಾಣಾಯಾಮ ಬಗ್ಗೆನೂ ಸ್ವಲ್ಪ ತಿಳ್ಕೊಳಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಮಾಡೋಣ. ஓகே, ஸோ யோகா அப்படின்றது பாடி அண்ட் மைண்ட் கனெக்ஷன். ஸோ யோகான்றது யுனைட் அப்படின்றது மீனிங். என்ன யுனைட் பண்ணா பாடி அண்ட் மைண்ட். பாடி மைண்ட் அப்படின்றப்போ நம்மளோட ஜீவாத்மாவை பரமாத்மாவோட கனெக்ட் பண்றது தான் யோகா. ஸோ தட் இஸ் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் அப்படின்றதும் நம்ம சொல்லுவோம். సో యోగా అంటే మన కలయిక అని తెలుసు. సో శరీరము మనసు కలిసినప్పుడు అది యోగా అవుతుంది. అంటే జీవాత్మ పరమాత్మతో కలవడమే యోగా అని చెప్తాం మనం. ಸೊ ಯೋಗ ಅಂದ್ರೆ ಜೀವಾತ್ಮ ಮತ್ತು ಪರಮಾತ್ಮ ಈ ಎರಡು ಸಂಗಮೆ ಕಲಯಿಕವೇ ಅದು ಯೋಗ ಅಂತ ಕರಿತೀವಿ. ஓகே, ஸோ இந்த யோகால நமக்கு சித்தர்கள் 18 சித்தர்கள் தமிழ்ல இருப்பாங்க. அவங்கள திருமூலர் அண்ட் பதஞ்சலி இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அஷ்டங்க யோகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அஷ்டங்க யோகம் அப்படின்றப்ப படிநிலைகள். இந்த யோகத்துல எப்படி நம்ம பாடி நம்ம மைண்ட் ரெண்டையும் கனெக்ட் பண்றது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு படிநிலைகள் என்ன அப்படின்னா யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரா, தாரணா, தியான, சமாதி அப்படின்ற 8 படிகள் இருக்கு. సో ఈ యోగా అంటే మనకి తమిళనాడులో 18 సిద్ధర్గలని ఉన్నారు. వాళ్ళల్లో మనకి తిరుమూలరు పతంజలి మహర్షి ఈ అష్టాంగ యోగం గురించి చెప్పారు. దీనిలో యమం, నియమం, ఆసనం, ప్రాణాయామం, ప్రత్యాహారం, ధ్యానం, సమాధి అని 8 విషయాల గురించి చెప్పున్నారు. ಸೊ ಯೋಗ ಅಂದ್ರೆ ಯೋಗದಲ್ಲಿ ಅಷ್ಟಾಂಗ ಯೋಗ ನಮಗೆಲ್ಲ ಗೊತ್ತಿರೋ ವಿಷಯ, ಪತಂಜಲಿ ಅಷ್ಟಾಂಗ ಯೋಗ. ಸೊ ಅದ್ರ ಎಸ್ಪೆಷಲಿ ಯಮ ನಿಯಮ, ಅದು ಆಸನ, ಪ್ರಾಣಾಯಾಮ, ಪ್ರತ್ಯಾಹಾರ, ಧಾರಣ, ಧ್ಯಾನ, ಸಮಾಧಿ ಅಂತ ಈ ರೀತಿಯಲ್ಲಿ 8 ಸ್ಟೆಪ್ಸ್ ಅಲ್ಲಿ ಈ ಅಷ್ಟಾಂಗ ಯೋಗವನ್ನು ಹೇಳಿದ್ದಾರೆ. ஸோ இந்த 8 ஸ்டெப்ஸ்ல என்னலாம் நம்மளோட யமம் நியமம் அப்படின்றது நம்மளோட செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் சோஷியல் டிசிப்ளின் பத்திலாம் சொல்லி கொடுத்திருப்பாங்க. அடுத்தது ஆசனம். இப்போ ஒரு மனுஷங்க ஹியூமன் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய போஸ்டர், அவங்களுடைய பாடி போஸ்டர் எப்படி இருக்கணும்ன்றத ஆசன முறைகள்ல 3rd ஸ்டெப்ல சொல்லியிருப்பாங்க. 4th ஸ்டெப்ல பிராணாயாமம். நம்மளுடைய பிராணாயாமம் மூச்சு அப்படின்ற ஒண்ணு எப்படி நமக்குள்ள போய் உயிர் சக்தியா நமக்கு இயங்குது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரத்யாகாரா. பிரத்யாகாரான்றது సో యమ నియమాలంటే మనల్ని మనము ఎట్లా ఇంద్రియ నిగ్రహణ ఇవన్నీ మనల్ని మనం ఎట్లా సెల్ఫ్ డిసిప్లిన్ గా చేసుకునేది అనే దాని గురించి చెప్పుంటారు. ఆసనం అంటే మన శరీరము ఎలా మనం పెట్టుకోవాలి, ఎలా మనం ఆసన సిద్ధి చేసుకోవాలి అనే దాని గురించి చెప్పుంటారు. అట్లాగనే తర్వాత ప్రాణాయామం అనేది మనం శ్వాసని ఎలా తీసుకోవాలి, ఎలా వదలాలి, దాని ద్వారా మనలో ఎలాంటి మార్పులు జరుగుతాయి అనే దాని గురించి చెప్పున్నారు. ಸೊ ಇದರಲ್ಲಿ ಪ್ರಥಮವಾಗಿರುವಂತಹ ನಾವು ಪಾಲನೆ ಮಾಡಬೇಕಾಗತ್ತೆ. ಅದು ಸಮಾಜ ಪರವಾಗಿ, ನಮ್ಮ ವೈಯಕ್ತಿಕ ಪರವಾಗಿ ಈ ಎರಡನ್ನು ಯಮ ನಿಯಮದಲ್ಲಿ ಅದನ್ನು ನಿರ್ವಚನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದಾದ್ಮೇಲೆ ಆಸನ ಏನ್ ಮಾಡ್ತದೆ ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ದೇಹವನ್ನು ಹೇಗೆ ಇಟ್ಕೋಬೇಕು ಫಿಸಿಕಲಿ, ಅಂದ್ರೆ ಫಿಸಿಕಲ್ ಹೆಲ್ತ್ಗೋಸ್ಕರ ಆಸನವನ್ನು
ಹೇಳಿದ್ದಾರೆ. ಪ್ರಾಣಾಯಾಮ ಅಂದರೆ ನಮ್ಮ ಉಸಿರಾಟವನ್ನು ಹೇಗೆ ಮಾಡ್ಕೋಬೇಕು, ಆ ಪ್ರಾಣಶಕ್ತಿನ ಹೇಗೆ ನಿರ್ವಹಣೆ ಮಾಡ್ಕೋಬೇಕಂತ ಅದು ಪ್ರಾಣಾಯಾಮದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ. பிரத்யாகாரம் அப்படின்றது withdrawal of senses. நமக்கு சென்சஸ்ன்றப்போ நம்ம பார்க்கறது, கேட்கறது, நம்ம டச் பண்றது, இது எல்லாமே இருக்கும். 5 சென்சஸ் இருக்கும். அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணி மெடிடேஷன் அப்படின்ற தியான நிலைக்கு போறது அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஸோ 7th ஸ்டெப் தியானம், மெடிடேஷன் போறது. அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜ் சமாதி. ஸோ இதெல்லாம் முடிச்சாதான் நம்ம கடவுள் அப்படின்ற ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டை நம்ம அட்டைன் பண்ணியிருப்போம் அப்படின்றத இதுல சொல்லியிருப்பாங்க. இதுல நம்ம பார்க்க போறது பிராணாயாமாவை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். సో ప్రత్యాహారం అంటే మనము బయట నుంచి చూసిన విషయాలన్నీ కూడా మనకి ఇంద్రియాల ద్వారా మనం ఇది చేసుకుంటూ ఉంటాం. సో వాటన్నింటినీ ఎట్లా మనం కంట్రోల్ చేసుకోవాలి, ఎలా తగ్గించుకోవాలి అనే దాని గురించి చెప్పుంటారు. బయట విషయాలు రిసీవ్ చేసుకోవడం తగ్గించుకోవాలి, అది ఎలా అని చెప్పుంటారు. తర్వాత ధ్యానము అంటే మనము ఆ ధ్యాన స్థితిలో ఉండడం ద్వారా మనకి ఏం జరుగుతుంది అని, సో ధ్యాన స్థితి అంటే ఏంటి అని చెప్తాము. ఆ తర్వాత సమాధి స్థితికి ఎలా వెళ్ళాలి, సమాధి స్థితి అంటే ఏంటి అని చెప్పుంటారు. ఇందులో మనము ప్రాణాయామం గురించి ఈరోజు ఎక్కువగా తెలుసుకుంటాం. ಸೊ ಈ ಪ್ರಾಣಾಯಾಮ ಆದಮೇಲೆ ಇರುವಂಥ ಪ್ರತ್ಯಾಹಾರ ಮತ್ತು ಧಾರಣ, ಧ್ಯಾನ, ಸಮಾಧಿ ಇವೆಲ್ಲನೂ ಒಂಥರ ಆಂತರಿಕ ವಿಷಯಗಳು. ನೋಡಿ, ಯಮ, ನಿಯಮ, ಆಸನ, ಪ್ರಾಣಾಯಾಮ ಇಷ್ಟುವರೆಗೂ ಮತ್ತು ಅಫ್ಕೋರ್ಸ್ ಪ್ರತ್ಯಾಹಾರನು ಇವೆಲ್ಲ ಬಾಹ್ಯ ಸ್ಥಿತಿಗಳು. ಬಾಹ್ಯವಾಗಿ ನಾವು ಮಾಡ್ಕೊಂಡಂಥವು. ಮಿಕ್ಕಿದೆಲ್ಲ ಒಳಗಡೆ ಆಗೋಂಥವು. ಅದೇನು ಪ್ರತ್ಯಾಹಾರ ಅಂದರೆ ಧಾರಣ ಆಗಲಿ, ಧ್ಯಾನ ಆಗಲಿ, ಸಮಾಧಿ ಆಗಲಿ ಇವೆಲ್ಲ ಒಳಗಡೆ ಆಗತ್ತೆ, ಅಂತರದಲ್ಲಿ ಆಗತ್ತೆ. ಇದು ಬಾಹ್ಯ, ಅದು ಅಂತರ. ಇವೆಲ್ಲನೂ ಅಷ್ಟಾಂಗ ಯೋಗದಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. இப்போ நம்ம பார்க்கறது பிராணாயாமா பத்தி பார்ப்போம். ஸோ பிராணாயாமா பாடி அண்ட் மைண்ட்ன்றது ஆல்ரெடி யோகான்றது சொல்லியாச்சு. பாடி அண்ட் மைண்ட் இதுல சம்திங் ஏதாவது ஒன்று நமக்கு பாடியில ஏதாவது ஒரு இல்னஸ் இருக்கு, இல்லை மைண்ட்ல ஏதாவது இல்னஸ் இருக்கு அப்படின்னா சைக்கோசோமேட்டிக் டிசார்டர் அப்படின்றது நம்ம சொல்லுவோம். ஸோ சைக்கோசோமேட்டிக் டிசார்டரை நம்ம எப்படி கியூர் பண்ணலாம் அப்படின்னா, அலோபதிக் போகாம நம்மளோட நேச்சுரல் சோர்ஸ் யூஸ் பண்றது. ஒன்று யோகா, இல்லைன்னா நேச்சுரோபதி. இந்த 2 வழிகள்ல நம்ம சரி பண்ணலாம். அப்போ எப்படி பண்ணலாம்னா, டைரக்டா ஆசனா பண்ணலாம். ஆசனாங்கிறப்போ எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு ரெக்யர்மெண்ட்ஸ் தேவைப்படும். இதே மாதிரி இப்போ பிராணாயாமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு ரெக்யர்மெண்ட்ஸும் தேவையில்லை. நம்ம இருக்கிற இடத்துலயே அப்படியே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ பிராணாயாமம் அப்படின்றது நம்ம மூச்சு வாங்கிறது, விடுறது. ஸோ இது நம்ம వచ్చేస్తుంది. సో ప్రాణాయామం అనేది మనం శ్వాసను తీసుకుని వదలడం అనేది ఇది మనం చేయాలి. సో మనం ఆసనాలు ఏదో ఒక పరికరం మనకి అవసరం ఉంటుంది, టూల్స్ అనేది అవసరం ఉంటాయి. కానీ ప్రాణాయామం చేయడానికి మనకి ఏవి అవసరం ఉండదు. మనం హాయిగా దాన్ని ఉపయోగించుకొని ఆ ప్రాణాయామం చేసి ఆరోగ్యాన్ని చక్కబెట్టుకోవచ్చు. ಸೊ ಈ ಆಸನಗಳು ಮಾಡಬೇಕಂದ್ರೆ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ನಾವು ಶ್ರದ್ಧೆ ತಗೋಬೇಕು. ಪ್ರಾಣಾಯಾಮಕ್ಕೆ ಅಷ್ಟೇನು ಏನು ಬೇಕಾಗಿಲ್ಲ. ಸೊ ಅತಿ ಸುಲಭವಾಗಿ ನಾವು ಪ್ರಾಣಾಯಾಮ ಮಾಡಿಕೊಂಡು ಸೊ ಆ ಪ್ರಾಣಶಕ್ತಿಯನ್ನು ಹೆಚ್ಚು ಮಾಡ್ಕೋಬಹುದು ನಾವು. இப்போ பிராணாயாமா நம்ம பண்ண போறோம் ஒரு டெக்னிக்கும். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கணும். சிட் ஸ்ட்ரைட், ஆல் ஆஃப் யூ சிட் ஸ்ட்ரைட். டைரக்டா நம்ம இப்போ பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ண போறோம். என் கூட நீங்க ஒரு 20 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க எல்லாருமே. ஓகேவா? థింగ్స్ ఏదైతే వెచ్చిరికి 20 నిమిషాలు మనము ఈ శ్వాస ప్రక్రియ చేస్తాము. అందరూ నిటారుగా కూర్చోండి. సో బెన్నుముల నిటారు పెట్టుకుంటూ కూర్చోలి. మీ బ్యాగ్స్ అవన్నీ కింద పెట్టేసేయండి. ఎవరు ఫోన్స్, బ్యాగ్స్ ఏవి చేతిలో పెట్టుకోవద్దు. ఒక 20 minutes మనం ప్రాణాయామ ఎక్సర్సైజ్ చేయబోతాం ఇప్పుడు. ಬೆನ್ನುಮೂಲೆ ಸ್ಟ್ರೈಟ್ ಆಗಿ ಇಟ್ಕೊಂಡು ನಿಮ್ಮ ಏನೇ ಫೋನ್ ಸ್ಕ್ರೀನ್ಸ್ ಇದ್ರೆ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. ಸ್ವಲ್ಪ ಸ್ಟ್ರೈಟ್ ಆಗಿ ಕೂತ್ಕೊಳ್ಳಿ. ಮೇಡಮ್ ಟೀಚ್ ಈಗ ಪ್ರಾಣಾಯಾಮ ಹೇಳ್ಕೊಡ್ತಾರೆ, ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಮಾಡೋಣ ಒಂದು 15 minutes. Okay, sit straight. Close your eyes. கண்கள் முச்சி கண்களை மூடிக்கோங்க. இப்ப நார்மலா உங்களோட பிரீத்திங்கை மட்டும் கவனிங்க.
సహజమైన శ్వాసను గమనించండి కళ్ళు మూసుకుని. ಅಬ್ಸರ್ವ್ ನಿಮ್ಮ ಸಹಜವಾದ ಉಸಿರಾಟವನ್ನು ಗಮನಿಸಿ. உங்களுடைய மூச்சு காற்று அடி வயிறு வரைக்கும் போறத அப்படியே ஃபீல் பண்ணுங்க. மூச்சை நல்லா டீப்பா இன்ஹேல் பண்ணுங்க. శ్వాస మన బొడ్డు వరకు పోవడం అనేది మనం గమనిస్తాం. ಶ್ವಾಸ ನಿಧಾನವಾಗಿ ನಿಮ್ಮ ನಾಭಿವರೆಗೂ ಹೋಗ್ತಾ ಇದೆ, ಅದನ್ನು ಗಮನಿಸಿ. ನಾಭಿವರೆಗೂ ಹೋಗ್ತಾ ಇದೆ, ಗಮನಿಸಿ. Exhale slowly. Again, inhale deeply. Exhale slowly. Again, inhale slowly. Feel உங்களோட ஸ்டொமக் ஃபில் ஆயிருக்கிறது அப்படியே ஃபீல் பண்ணுங்க. அந்த ஏர் உள்ள போய். Now exhale slowly. Again, inhale deeply. Exhale slowly. கண்களை திறக்க வேணாம். டோன்ட் ஓபன் யுவர் ஐஸ். உங்களுடைய நார்மல் பிரீத்திங்க அப்சர்வ் பண்ணுங்க. இப்ப நம்ம ஒரு நிமிஷத்துக்கு நமக்கு எவ்வளவு பிரீத்திங் இருக்கணும் அப்படின்னா 16 to 21 வந்து இருக்கணும். இந்த 16 கண்களை திறக்க வேண்டாம். 16 to 21 இருக்கணும் நம்ம பிரீத்திங் சைக்கிள். இதுல 21க்கு மேல யாருக்கு போகுதோ அவங்களுக்கு வந்து என்னன்னா சம் இல்னஸ் வந்து இருக்கு அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். ఎవరు కళ్ళు తెరవద్దు, సహజమైన శ్వాసను గమనించండి. ఒక నిమిషానికి మనకు 16 నుంచి 21 శ్వాసలు తీసుకోవచ్చు సహజంగా. దానికన్నా ఎక్కువ తీసుకుంటున్నాము అంటే మనకి శారీరక పరంగా ఏదో ప్రాబ్లం ఉందని అర్థం చేసుకోవాలి. ಯಾರೂ ಕಣ್ಣು ತೆರೆಯಬಾರದು. ಸಹಜವಾದ ಉಸಿರಾಟವನ್ನು ಗಮನಿಸಿ. ಸಹಜವಾಗಿ ಸಾಮಾನ್ಯವಾಗಿ 1 ನಿಮಿಷಕ್ಕೆ 15ರಿಂದ 20 ಶ್ವಾಸಗಳು ತಗೊಳ್ತಾ ಇರ್ತೀವಿ. ಅದಕ್ಕಿಂತ ಜಾಸ್ತಿ ತಗೊಂಡಿದ್ರೆ ಅದು ಸಮಸ್ಯೆ. ಉಸಿರಾಟವನ್ನು ಡೀಪಾಗಿ ತಗೊಂತ ನಿಧಾನವಾಗಿ ಡೀಪಾಗಿ ತಗೊಳ್ಳಿ ನಾಭಿವರೆಗೂ. ಹಾಗೆ ಉಸಿರಾಟವನ್ನು ನಿಧಾನವಾಗಿ ಬಿಡಿ ಮಾಡ್ತಾ ಇರಿ. ஃபீல் ரிலாக்ஸ்டா இருங்க. கண்களை திறக்க வேண்டாம். டோன்ட் ஸ்லீப். ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் பிரீதிங். ఎవరు నిద్రపోవద్దు. మనం జాగృత స్థితిలో ఉంటాం. సహజమైన శ్వాసతో ఏకమవుతాం. Do not open the eyes. Just focus on your breath. The breath deeply going in, slowly coming out. உங்களுக்கு எப்பயாச்சும் கோபம் வருது, ரொம்ப டென்ஷனா இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க இருக்க இடத்துலயே ஜஸ்ட் ஒரு 2 minutes வந்து உட்கார்ந்து ஜஸ்ட் உங்களோட நார்மல் பிரீத்திங்கை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணும். இந்த மாதிரி இன்ஹேல் டீப்லி அண்ட் எக்ஸேல் ஸ்லோலி. இதை வந்து நீங்க ஒரு 15 கவுண்ட்ஸ் நீங்க பண்ணணும். మనకి ఎప్పుడైనా కోపము చికాకు అట్లా ఉన్నప్పుడు మనము వెంటనే కళ్ళు మూసుకొని ఇలా సహజమైన శ్వాసను గమనించాలి. ఒక 2-3 సార్లు ఎక్కువ బాగా లోతుగా శ్వాసను తీసుకొని నెమ్మదిగా వదలడం చేసి ఆ తర్వాత సహజమైన శ్వాసతో కలిసి ఉంటే ರಿಲ್ಯಾಕ್ಸ್ అయిపోతాం. ಎನಿ ಟೈಮ್ ನಾವು ಯಾವಾಗನ ಸ್ವಲ್ಪ ಜಾಸ್ತಿ ಗಾಬರ ಆಗಿದ್ರೆ, ಮೈಂಡಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಟೆನ್ಷನ್ ಆಗಿದ್ರೂ ಈ ಸಹಜವಾದ ಉಸಿರಾಟ ಅಂದರೆ ಈ ಉಸಿರಾಟವನ್ನು ಡೀಪಾಗಿ ನಾಭಿವರೆಗೂ, ಅದೇ ಡೀಪ್ ಬ್ರೀತಿಂಗ್ ಅಂತ ಹೇಳ್ತೀವಲ್ಲ, ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾಭಿವರೆಗೂ ತಗೊಂಡು ನಿಧಾನವಾಗಿ ಬಿಡೋದು. ಅದನ್ನು ಅಬ್ಸರ್ವ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ
ಆಟೋಮೆಟಿಕ್ ಆಗಿ ರಿಲ್ಯಾಕ್ಸ್ ಆಗ್ತೀರಾ, ಅತಿ ಈಸಿಯಾಗಿ ರಿಲ್ಯಾಕ್ಸ್ ಆಗ್ಬೋದು. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற பிரீதிங் பிராக்டிஸ் பிராணாயாமால நாடி சோதி பிராணாயாமா, நாடி சோதன பிராணாயாமா. ஓகே, நாடி சோதன பிராணாயாமா. ஸோ நாடி அப்படின்றது நம்மளுடைய நரம்புகள், நர்வ்ஸ்னு சொல்லுவோம். நம்மளோட பாடியில எவ்வளோ நர்வ்ஸ் இருக்குன்னா 72,000 நாடிஸ் வந்து இருக்கு. அந்த 72,000 நாடிஸையும் பியூரிஃபை பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய டெக்னிக் நாடி சோதன பிராணாயாமா. எப்பயுமே நம்மளுக்கு ப்ராப்ளம் வர்றது எப்படி வரும் அப்படின்னா நரம்புகள் மூலியமா தான் நமக்கு வெளியில தெரிய ஆரம்பிக்கும். அந்த நரம்புகள் மூலியமா எப்படி தெரியும்னா ஒரு கை நடுக்கம் தெரியும், ஒரு மாதிரி ஷிவரிங் இருக்கும், ஒரு ஃபீவர் தெரியுற மாதிரி இருக்கும், ஹெட் ஏக் தெரியுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு மெடிசன்ஸுமே எடுத்துக்காம ஃபர்ஸ்ட் நம்ம பிரீதிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஒரு இடத்துல உட்காந்து நாடி சோதனை பிராணாயாமா பண்ணலாம். இப்போ அந்த டெக்னிக் தான் நம்ம பண்ண போறோம். సో ఇప్పుడు మనము నాడీ శోధన అనే ఒక ప్రాణాయామ టెక్నిక్ తెలుసుకుంటాం. ఇది మనకి 72,000 నాడులు ఉన్నాయి. దానిలో ఏదైనా ప్రాబ్లం ఉన్నప్పుడు మనము దీన్ని మనం చేసుకోవాలి. సో క్లెన్సింగ్ అవుతుంది, అప్పుడు నాడులన్నీ క్లెన్స్ అవుతాయి. ఇప్పుడు ಈಗ ನಾವು ನಾಡಿ ಶೋಧನ ಪ್ರಾಣಾಯಾಮ ಮಾಡೋಣ. ಓಕೆ, ನಾಡಿ ಶೋಧನ. ನಾಡಿ ಶೋಧನ. ದೇ ಹ್ಯಾವ್ ಟು ಓಪನ್ ದ ಐಸ್, ದೇ ಹ್ಯಾವ್ ಟು ಓಪನ್ ದ. ஓகே, ஸோ இப்போ ஒரு நிமிஷம் உங்களோட கண்களை மட்டும் ஓபன் பண்ணிக்கோங்க. కళ్ళు తెరుద్దాం ఇప్పుడు. ನಿಧಾನವಾಗಿ ಕಣ್ಣುಗಳು ತೆರೀಬಹುದು. ಈಗ ஃபர்ஸ்ட் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சின் முத்ரா, தட் இஸ் சின் முத்ரா, உங்களோட தைஸ் மேல வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட சின் முத்ரால தைஸ்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் நாசிகார முத்ரா, நாசிகார முத்ரா. இப்போ உங்களோட தம்ப் இருக்கு இல்லையா, தம்பும் இந்த இடத்துல நம்மளுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கரை மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு நம்ம எந்த ஃபிங்கர் யூஸ் பண்ண போறோம்னா தம்பும் அண்ட் ரிங் ஃபிங்கர் ரெண்டும் தான் யூஸ் பண்ண போறோம். இப்போ நாடி சோதனை பிராணாயாமா பண்றதுக்கு பிரீத்திங் டெக்னிக். ஏன் நம்ம இந்த முத்ரா யூஸ் பண்ணி பிரீத்திங் பிராக்டிஸ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுடைய நரம்புகள் எல்லாமே இந்த இடத்துல நர்வ் எண்டிங்ஸ் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ அப்போ என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய சுவாசம் வழியா நம்மளோட நர்வ்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்றோம். ஸோ ஸ்டிமுலேட் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வரக்கூடிய சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்ஸ் எல்லாமே வந்து ரிலீவ் ஆகும். சைக்கோ மீன்ஸ் மென்டல், மைண்ட் அளவில் வரக்கூடியது. சொமேட்டிக் மீன்ஸ் பாடி. ஸோ பாடி அளவில் வரக்கூடிய இல்னஸ், எந்த ஒரு சைக்கோசோமேட்டிக் இல்னஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா நாடி சோதனை பிராணாயாமா பண்ணலாம். இதுக்கு எந்த ஒரு கான்ட்ரா இண்டிகேஷனும் கிடையாது, யாரு வேணாலும் பண்ணலாம். யங் ஏஜ்ல இருந்து எல்டர் ஏஜ் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாருமே பண்ணலாம். ఇప్పుడు ఈ నాడీ శోధన దానికి ఇప్పుడు ఎడమ చేతిలో చిన్ముద్ర పొజిషన్ పెట్టుకొని కాళ్ళ మీద పెట్టుకోవాలి. కుడి చేతిలో ఈ 2 వేళ్ళు మనకి ఇది 2 కదా, బొటన వేలు రింగ్ ఫింగర్ యూజ్ చేస్తాము. సో మిగతా 2 వేళ్ళు మనం మూసేసుకొని ఈ 2 ఫింగర్స్ ఓపెన్ చేసుకోవాలి. ఇక్కడ నాడులన్నీ ఇక్కడ కనెక్ట్ అయ్యి ఉంటాయి కాబట్టి దీన్ని మనం ప్రాణాయామం ఇట్లా చేసినప్పుడు మన శ్వాస ద్వారా మన నాడీ మండలం అంతా శుద్ధి చేసుకోవచ్చు. సో మనకి సైకోసోమాటిక్ డిసార్డర్స్ అంటే మనసు ద్వారా వచ్చే శారీరక దుఃఖమతులన్నీ పోతాయి. ಈಗ ನಾಡಿ ಶೋಧನ ಪ್ರಕ್ರಿಯೆ ಮಾಡುವಾಗ ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ನಾವು ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಡಗೈಯನ್ನು ಈಗ ಇಟ್ಕೊಂಡು ತೊಡೆ ಮೇಲೆ ಇಟ್ಕೊಂತೀವಿ, ಬಲಗೈಯಲ್ಲಿ ವಿಷ್ಣು ಮುದ್ರಾ ಥರ ನೋಡಿ ಹೀಗೆ ಇಲ್ಲಿ ಟಚ್ ಮಾಡೋದು, ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೀಗೆ ನಾವು ಮಾಡ್ಕೋಬಹುದು. ನಾಸಿಕಾ ಮುದ್ರಾ, ನಾಸಿಕಾ ಮುದ್ರಾ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ನಾಸಿಕಾ ಮುದ್ರಾ ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದು ಮಾಡುವಾಗ 2 ಕೈಯಲ್ಲಿ ಟಚ್ ಆಗ್ತಲ್ಲ, ಎಲ್ಲ ನರಗಳಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇರ್ತದೆ. ಯಾವುದೇ ಈ ಮಾನಸಿಕ ವ್ಯಾಧಿಗಳು ಬರ್ತಾವಲ್ಲ, ಮೈಂಡಿಂದ ಬರುವಂಥ ವ್ಯಾಧಿಗಳು ಅವೆಲ್ಲ ಅತಿ ಈಸಿಯಾಗಿ ವಾಸಿ ಆಗುತ್ತೆ. ಯಾಕಂದ್ರೆ ಇಲ್ಲಿ ಈ ವಾಯುಮುದ್ರ ಮಾಡ್ತಾ ಇದ್ವಲ್ಲ, ವಾಯುಮುದ್ರ ಥರ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಹಿಂಗೆ ಮಾಡ್ಕೋಬೇಕು. ஓகே, ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் நம்ம தைஸ்ல வச்சுப்போம், ரைட் ஹேண்ட் நாசிகர முத்ரா. எப்படி பிராக்டிஸ் பண்ண போறோம்னா நம்மளோட தம்ப் வச்சு ரைட் நோஸ்ட்ரில லாக் பண்ணிட்டு லெஃப்ட் நோஸ்ட்ரில் வழியா மூச்சை உள்ள இழுக்கணும், பிரீத் இன் பண்ணணும். நெக்ஸ்ட் அப்படியே நம்ம என்ன பண்ணணும்னா ரிங் ஃபிங்கர் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கணும், 2 நாஸ்ட்ரிலையும் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா
ரைட் நாஸ்டில் இருக்கக்கூடிய தம் ஃபிங்கரை ரிலீஸ் பண்ணி ரைட் நாஸ்டில் வழியா பிரீத் அவுட் பண்ணணும். ஸோ பிரீத் இன் ஃபார் லெஃப்ட் நாஸ்டில், பிரீத் அவுட் ஃபார் ரைட் நாஸ்டில். இதுல நம்ம என்ன பண்ணணும்னா மூச்சை உள்ள இழுக்கும் போது சவுண்ட் வந்து வரக்கூடாது. எப்படி நம்ம பண்ணணும்னா நம்ம உள்ள இழுக்கக்கூடிய சுவாசம் வந்து ஒரு ரேஷியோல இருக்கணும். உள்ள 1 ரேஷியோ மேம். ஸோ 1 ரேஷியோ. இப்போ நம்ம பிரீத் இன் பண்றோம் இல்லையா, உள்ள நல்லா இழுக்கும் போது 1 கவுண்ட் தான் பண்ணுவோம். அடுத்தது 2 நாஸ்ட்ரிலையும் லாக் பண்றப்போ 4 கவுண்ட், 1 2 3 4 கவுண்ட் லாக் பண்ணிருக்கணும். அடுத்தது எடுக்கும் போது மூச்சை வெளியில விடும்போது 1 2 கவுண்ட்குள்ள நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சுவாசத்தை வெளியில விடணும். இதுதான் நம்ம பண்ண போறோம். சோ இந்த மாதிரி நம்ம பிரீத் இன் பண்ணோம். 1:4:2 ரேஷியோல நம்ம பண்ண போறோம். இது நாடி శోధన ప్రాణాయామ. இப்ப நம்ம அந்த ప్రాక్టీస్ தான் பண்ண పోறோம். సో ఇది ఈ ముద్ర మనం ఇలా పెట్టుకొని బొటన వేలుతో కుడి ముక్కుని మనము మూసేసుకొని ఎడమ ముక్కుతో గాలి పీల్చుకోవాలి. ఒక్కటి అని కౌంట్ చేసినంత వరకే గాలి పీల్చుకోవాలి. పీల్చుకున్న తర్వాత ఈ ఇంకొక వేలుతో ఈ ఎడమ ముక్కుని కూడా మూసేసుకోవాలి. 1 2 3 4 అని కౌంట్ చేసే వరకు మూసుకోవాలి. ఆ తర్వాత ఎడం చేయి వేలు అట్లాగనే ఉంటుంది. కుడి చేయి తీసేసి 1 2 అనే లోపల తీసుకున్న గాలి మొత్తం వదిలేయాలి. ఇలా మనం ప్రాక్టీస్ చేస్తున్నాం. సో 1 పీల్చుకోవడానికి, మళ్ళీ నిలబెట్టుకోవడానికి 1 2 3 4, వదలడానికి 1 2. అర్థమైందా? ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಸೊ ನಾಡಿ ಶೋಧನ ಪ್ರಕ್ರಿಯೆ ಮಾಡೋದೆಲ್ಲ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿರಬಹುದಲ್ಲ. ಸೊ ಎಡಗೈ ಈಗ ಇಟ್ಕೊಂಡಿದ್ವಿ, ಬಲಗೈಯಲ್ಲಿ ನಾಸಿಕೆಯ ಮುದ್ರ, ಈ ರಿಂಗ್ ಅಂದ್ರೆ ರಿಂಗ್ ಫಿಂಗರ್ ಉಂಗರ ಬೆರಳು ಎಡಗೈ ಮೂಗಿ ಮೇಲೆ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. ಈಗ ನೋಡಿ, ಬಲಗೈಯಿಂದ ಬಲಗೈ ಅಂದ್ರೆ ಬಲಗೈ ಹೆಬ್ಬೆರಳು ರೈಟ್ ನಾಸ್ಟ್ರಲ್ ಮೇಲೆ ಇಟ್ಕೊಂತೀವಿ. ಈಗ ತಗೊಂಡವಾಗ ಏನು ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ಫಸ್ಟ್ ಎಡಗಡೆ ಮೂಗಿಯಿಂದ ನೋಡಿ ಒಂದು ಕೌಂಟ್ ಅಂದ್ರೆ 1 ಕೌಂಟ್ ಮಾತ್ರ, 1 ಕೌಂಟ್ ಶ್ವಾಸ ತಗೊಂಡದು, ಮತ್ತೆ ಇದನ್ನು ಮುಚ್ಚಿ ಒಂದು 4 ಕೌಂಟ್ ಹೋಲ್ಡ್ ಮಾಡೋದು, ಮತ್ತೆ ಇದು ಬಿಡುವಾಗ 2 ಕೌಂಟ್ 1 4 2 ರೇಷಿಯೋಲಿ ಮಾಡಿ. ಓಕೆ, ಈ ತರ ತಗೊಂಡದು 1 ಕೌಂಟು, ಹಾಗೆ 4 ಕೌಂಟ್ ಇಟ್ಕೊಂಡು 2 ಕೌಂಟು ಆಚೆ ಕಡೆ ಬಿಡೋದು. ಬಿಡುವಾಗ ರೈಟ್ ಇಂದ ಬಿಡಬೇಕು, ತಗೊಂಡುವಾಗ ಲೆಫ್ಟ್ ಇಂದ ತಗೋಬೇಕು. 1 4 2 గాలి పీల్చుకునేటప్పుడు ఎటువంటి శబ్దము రాకూడదు. ఆవిడ ఒకసారి చేసి చూపిస్తారు, మనం చూస్తాం. ನೋ ಸೌಂಡ್. ನೀವು ಒಳಗಡೆ ಶ್ವಾಸ ತಗೊಂಡುವಾಗ ಸೌಂಡ್ ಮಾಡೋದು ಬೇಕಾಗಿಲ್ಲ, ನಿಧಾನವಾಗಿ ತಗೋಬಹುದು. ಡೀಪ್ చూద్దాము ఆవిడ ఎట్లా చేస్తున్నారో. సో రైట్ నోస్ క్లోజ్ చేసుకున్నారు, లెఫ్ట్ లో గాలి పీల్చుకుంటున్నారు. ఇప్పుడు లెఫ్ట్ కూడా క్లోజ్ చేసేసారు. ఇప్పుడు రైట్ ఫింగర్ తీసేసి గాలి వదులుతున్నారు. ఇప్పుడు రైట్ లో గాలి తీసుకుంటున్నారు, ముక్కు మూసేశారు. లెఫ్ట్ లో నుంచి గాలి వదులుతున్నారు. మళ్ళీ లెఫ్ట్ లో నుంచే గాలి తీసుకుంటున్నారు, మూసేసుకున్నారు. రైట్ లో నుంచి వదులుతున్నారు. మళ్ళీ రైట్ లో నుంచి గాలి తీసుకోవాలి, మూసుకోవాలి. లెఫ్ట్ లో నుంచి వదలాలి. ಈಗ ನೋಡಿದ್ರಲ್ಲ, ಸೊ ನಾವು ರೈಟ್ ಕ್ಲೋಸ್ ಮಾಡಿ ಲೆಫ್ಟ್ ಅಲ್ಲಿ ನಿಧಾನವಾಗಿ 1 ಕೌಂಟ್ ತಗೊಂಡು, ಹಾಗೆ ಲೆಫ್ಟ್ನು ಕ್ಲೋಸ್ ಮಾಡಿ 4 ಕೌಂಟ್ ಹೋಲ್ಡ್ ಮಾಡಿ ಬ್ರೆತ್ ಅನ್ನು, ಆಮೇಲೆ ರೈಟ್ ಅಲ್ಲಿ ಬಿಟ್ಬಿಟ್ಟು 2 ಕೌಂಟಲ್ಲಿ ಆ ಶ್ವಾಸವನ್ನು ಆಚೆ ಕಡೆ ಕಳಿಸಿ ಉಚ್ಛ್ವಾಸ. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಮತ್ತೆ ರೈಟ್ ಇಂದನೇ ತಗೋಬೇಕು, ರೈಟ್ ಇಂದನೇ 1 ಕೌಂಟ್, 2 ಕ್ಲೋಸ್ ಮಾಡಿ 4 ಕೌಂಟ್ ಕ್ಲೋಸ್, ಮತ್ತೆ ಲೆಫ್ಟ್ ಅಲ್ಲಿ ಓಪನ್ ಮಾಡಿ 2 ಕೌಂಟ್ ನಿಧಾನವಾಗಿ ಬಿಡಿ, ಮತ್ತೆ ಲೆಫ್ಟ್ ಅಲ್ಲಿ ಮತ್ತೆ ತಗೊಳ್ಳಿ. ಆ ರೀತಿ ಮಾಡ್ತಾ ಹೋಗ್ಬೇಕು.
தமிழ்ல வலது நாஸ்ட்ரில அப்படியே லாக் பண்ணுங்க. வலது மூக்கை க்ளோஸ் பண்ணிட்டு இடது மூக்கு வழியா மூச்சு அப்படியே உள்ள இழுங்க. திரும்பி இடது மூக்கையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 2 மூக்கையுமே சேர்த்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலது மூக்கு வழியா மூச்சை வெளியில விடுங்க. திரும்பி வலது மூக்கு வழியாவே மூச்சை உள்ள இழுங்க. வலது மூக்கையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடது மூக்கு வழியா மூச்சை வெளியில விடுங்க. సో రైట్ లో ఫస్ట్ లెఫ్ట్ లో తీసుకుంటున్నాం, రైట్ లో వదులుతున్నాం, తర్వాత రైట్ లో తీసుకుంటున్నాం, లెఫ్ట్ లో వదులుతున్నాం. సో ఒకసారి ఇది ఒకసారి అది చేస్తున్నాం. 1 ప్రాక్టీస్ பண்ணலாம். இப்போ లెఫ్ట్ హ్యాండ్ చేతి చిన్ముద్రలో చేతిలో పెట్టుకోండి, రైట్ హ్యాండ్ తో చేయండి. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 அல்டர்னேட்டாவே பண்ணிட்டே வாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களோட லெஃப்ட் நாஸ்ட்ரில் வழியா உள்ள இழுக்கிறப்ப 1 லாக் பண்ணுங்க. breathe in left, breathe in left, லாக் பண்ணுங்க. lock, 1 2 3 4 breathe out, breathe right, out, right, 1 2 again breathe in same nostril, 1 lock, 1 2 3 4 breathe out, 1 2 same nostril, breathe in, 1 2 lock, 1 2 3 4 breathe out, 1 2 again same nostril, breathe in, 1 lock, 1 2 3 4 breathe out, 1 2 okay. Relax in chin mudra. 2 கையுமே chin mudraలో ఇచ్చుకోంగ. 2 చేతులు చిన్ముద్రలో పెట్టుకోండి, రిలాక్స్ అవ్వండి. ஓகே, இந்த பிரீதிங் பிராக்டிஸ் பேரு நாடி சோதன பிராணாயாம, அல்டர்னேட் நாஸ்ட்ரல் பிரீதிங். இது நீங்க வந்து எந்த நேரத்துல வேணாலும் பண்ணலாம். லைக் வந்து என்னன்னா அந்த இடத்துல எம்டி ஸ்டொமக்கா மட்டும் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப மார்னிங் நம்ம ஏர்லியரா எழுந்த உடனேயும் பண்ணலாம். நம்ம 9 o'clock சாப்பிடல அப்படின்னாலும் அந்த டைம்ல நம்ம பண்ணலாம். மத்தியானம் 11 o'clock 12 1 இந்த வரைக்கும் பண்ணலாம். பட் என்னன்னா எம்டியா இருக்கணும், ஸ்டொமக் ஃபுல்லா இருக்கிறப்ப பண்ணக்கூடாது. ஈவினிங்கும் பண்ணலாம், நைட்டும் பண்ணலாம். இது பண்றது மூலமா என்னன்னா நம்மளோட உள்ள இருக்கக்கூடிய எல்லா டிசீஸுமே சரியாகுது. இதுக்கு எந்த ஒரு ரிஸ்க்கும் காம்ப்ளிகேஷன் எதுவுமே கிடையாது. யாரு வேணாலும் பண்ணலாம். దీన్ని ఎవరైనా చేయొచ్చండి. పొద్దున సాయంకాలం మధ్యాహ్నం ఎప్పుడైనా చేయొచ్చు. కానీ మనము కడుపు ఖాళీగా ఉండాలి, అది మాత్రం చూసుకోండి. సో మనం కడుపు ఖాళీగా ఉన్నప్పుడు ఎప్పుడైనా చేయొచ్చు. ఇది చేయడం ద్వారా మనకు అన్ని ಪ್ರಾಬ್ಲಮ್ಸ್ నుంచి మనం బయట రావచ్చు. ಈ ಪ್ರಾಣಾಯಾಮವನ್ನು ಯಾರಾದರೂ ಮಾಡಬಹುದು. ಸೊ ಖಂಡಿತ ಇದು ಒಂದು ನಿಯಮ ಏನಂದ್ರೆ ನಮ್ಮ ಹೊಟ್ಟೆ ಖಾಲಿ ಇರಬೇಕು. ಹೊಟ್ಟೆ ಖಾಲಿ ಇರುವಾಗ ಮಾಡಿದ್ರೆ ಒಳ್ಳೆ ಫಲಿತ ಸಿಗತ್ತೆ. ಯಾರಾದರೂ ಮಾಡ್ಬೋದು, ಯಾವಾಗನ ಮಾಡ್ಬೋದು, ಒಳ್ಳೆ ಫಲಿತ ಇರುತ್ತೆ. ಯಾಕಂದ್ರೆ ನಾವು ಈ ಬ್ರೀತಿಂಗ್ ಮಾಡುವಾಗ ಆಕ್ಸಿಜನ್ ಚೆನ್ನಾಗಿ ನಮಗೆ ಸಪ್ಲೈ ಆಗತ್ತೆ. ಸೊ ಪ್ರಾಣವಾಯು ಸಪ್ಲೈ ಆಗುವಾಗ ಖಂಡಿತ ಎಲ್ಲ ಪರಿಹಾರ ಸಿಗತ್ತೆ ನಮಗೆ. ಓಕೆ, ರೈಟ್. இன்னும் ஒரே ஒரு டெக்னிக் இருக்கு. ஸோ மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம இப்ப ஏஜ் ஆக ஆக என்ன ஆகுது அப்படின்னா நிறைய ஞாபக மறதி வந்துட்டே இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து 2 டைம் பண்ணா போதும். பர் டேக்கு 2 டைம்ஸ் பண்ணலாம், மார்னிங் அண்ட் நைட் ஆர் ஈவினிங். இதுல மார்னிங் கம்பல்சரி பண்ணலாம், ஈவினிங் பண்ண முடியாதவங்க நைட் டைம்லயும் பண்ணலாம். இதுக்கு பேர் என்னன்னா பிராமரி பிராணாயாமா அப்படின்றது. ஹம்மிங் பீ சவுண்டு, ஒரு தேனீக்கெல்லாம் எப்படி கத்துரிகாரம் இடுற மாதிரி அந்த மாதிரி சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு என்னன்னா நம்மளோட 2 கையில இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் ஃபிங்கரை எடுத்து நம்மளோட బ్రాహ్మీ ప్రాణాయామ అనేసి ఒకటి చెప్పిస్తున్నారు. ఇది మెమరీ పవర్ కి చాలా మంచిది. మనం వయసు అవ్వనవ్వను
మర్చిపోతూ ఉంటాం కాబట్టి దీన్ని మనం చేసుకోవచ్చు. పొద్దున సాయంకాలం కానీ పొద్దున రాత్రి కానీ రోజుకు 2 సార్లు చేస్తే మంచిది. సో ఇది వచ్చి మనకి ఏమంటారు సార్, బీని హమ్మింగ్ బీ, ఒక ఈగ శబ్దం చేస్తుంది కదా, గీ అని, తేనెటీగ కాదు అదేదో ఏదో ಆ ಶಬ್ದಂ చేసేటట్లు ఉంటది, అది ఇప్పుడు చెప్పిస్తుంది. ಸೊ ಇದು ಬ್ರಹ್ಮರಿ ಪ್ರಾಣಾಯಾಮ. ಬ್ರಹ್ಮರಿ ಅಂದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಲ್ಲ, ಜೂಂಕಾರ ಶಬ್ದ ಯಾವುದು, ಜೀನು ಮಾಡ್ತದಲ್ಲ, ಜೂಂಕಾರ ಶಬ್ದ ಮಾಡ್ತದಲ್ಲ. ಜೀನು ಜೂಂಕಾರ ಶಬ್ದ ಮಾಡ್ತದಲ್ಲ, ತುಮ್ಮರಿ ಅಂತಾರಂట ಈಗನಿ. ಬಿ ಅಂತೆ. ಸೊ ಆ ಶಬ್ದ ಮಾಡ್ತಾ, ಆ ಶಬ್ದದಲ್ಲಿ ಮಾಡಬೇಕು. ಇದು ಕಂಪಲ್ಸರಿ. ಇದು ಮಾಡಿದ್ರೆ ಏನಾಗುತ್ತೆ ಅಂದ್ರೆ ಮೆಮರಿ ಪವರ್ ನಿಮಗೆ ಇಂಪ್ರೂವ್ ಆಗುತ್ತೆ, ಮೆಮರಿ ಪವರ್ ತುಂಬಾ ಇನ್ಕ್ರೀಸ್ ಆಗುತ್ತೆ. ಇಟ್ಸ್ ಓವರ್. ಯು ವಾಂಟ್ ಟು ಗಿವ್ ಇಟ್. சவுண்ட் ஆன் பண்ண, அது இல்ல, அந்த இது ஆன் பண்ண. otherwise no problem. See, we will hold it. We will hold this. You do it. Stay. இது ஓகேவா? Finish it fast. இது ஓகே. Stay. We will hold it. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பிராமரி பிராணாயாமம் நம்ம இது எப்படி பண்றோம்னா, ஹம்மிங் பீ, தேனீக்கள் சவுண்ட் மாதிரி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. இது எதுக்குன்னா மெயினா வந்து நம்மளுடைய மெமரி பவருக்காகவும், அண்ட் உள்ள இருக்கக்கூடிய சப்டலா வந்து நமக்கு நிறைய டைஜஸ்டிவ் இஷ்யூஸ்லாம் வரும். நிறைய பேருக்கு என்னன்னா ஒபிசிட்டி ப்ராப்ளம்லாம் வருது. அப்படி இருக்கிறவங்க இந்த ப்ராக்டிஸை பண்ணலாம். டெய்லியுமே 2 டைம்ஸ் வந்து பண்ணலாம். எப்படி பண்ணணும்னா, நம்மளுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, நம்மளுடைய ஆள்காட்டி விரலை இப்படி எடுத்துட்டு நம்மளுடைய காதோடைய இயர் ஹோல் ஓப்பனிங் இருக்கு இல்லையா, இந்த ஓப்பனிங்கை க்ளோஸ் பண்ணிக்கணும். நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணிட்டு, ஒரு நிமிஷம் நான் சொல்றதை நீங்க கேட்டுருங்க, ஏன்னா க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் கேட்காதுன்றதுனால. మీరు ఇప్పుడు చెవులు మూసుకోవద్దు, ఆమె చెప్పేది పూర్తిగా వినండి. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு மூச்சை நல்லா உள்ள இழுத்துக்கணும். டீப்பா இன்ஹேல் பண்ணிட்டு மூச்சை வெளியில விடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இது எவ்வளோ நேரம் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் பண்ணலாம். மெயினா வந்து யாருக்கு தைராய்டு இஷ்யூஸ்லாம் இருக்கோ அவங்க வந்து இதை தாராளமா பண்ணலாம். ஏன் அப்படின்னா தைராய்டு இட் கனெக்ட்ஸ் டு நமக்கு மெட்டபாலிக் டிசார்டர். ஸோ இப்போ மெட்டபாலிக் டிசார்டர்ஸ்ன்றப்போ பிசிஓடி ஃபீமேல்ஸ்க்கு வந்து அதிகமாக வந்து இப்போ பிசிஓடி ப்ராப்ளம், பிசிஓஎஸ் வந்து இருக்கு. அண்ட் அதோட கனெக்ட் ஆகி இன்ஃபர்டிலிட்டி இதெல்லாம் வந்து காமனாக வருது. அப்படி இருக்கவங்க இதை என்ன பண்ணலாம்னா, பிராமரி பிராணாயாமா ரெகுலரா 2 டைம்ஸ் வந்து பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நாடி சோதனை பிராணாயாமா முன்னாடி பண்ணோம் இல்லையா, நாடி சோதனை பிராணாயாமா பண்ணி முடிச்சுட்டு பிராமரி பிராணாயாமா பண்ணலாம். இந்த 2 பிராணாயாமா பண்ணினாங்களே போதுமானது. வேற நமக்கு இதுக்காக ஹாஸ்பிட்டல் போய் தைராய்டுக்கான பில்ஸ் எடுக்கணும்ன்றது நீடு கிடையாது, பிசிஓடுக்கான டேப்லெட்ஸ் எடுக்கணும்ன்றது நீடு கிடையாது. இதோட சேர்த்து நம்ம என்ன பண்ணணும்னா சம் ஆசனாவும் பண்ணணும். ஆசனான்றப்ப சூரிய நமஸ்காராவும் சேர்த்து பண்ணும்போது கண்டிப்பா வந்து ரெக்கவர் ஆகும். உங்களுக்கு இதை பத்தின ஏதாவது டவுட் இருந்தாலும் லேட்டராகவும் நீங்க என்னை கான்டாக்ட் பண்ணலாம், நான் உங்களுக்கு சொல்வேன். ஏன்னா நான் ஐ எம் நேச்சுரோபதி அண்ட் யோகா டாக்டர். ஓகே. இந்த நீங்க அந்த சவுண்ட் பண்ணும்போது இன்ஹேல் எக்ஸேல் ரெண்டுமே பண்ணீங்களா? ஸோ இந்த நம்ம சவுண்ட் உள்ள பண்றப்போ மூச்சை ஃபர்ஸ்ட் உள்ள இழுத்துக்கணும். இன்ஹேல் பண்ணிட்டு எக்ஸேல் பண்ணும்போது தான் சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நம்ம மூச்சை உள்ள இழுக்கும் போதே சவுண்ட் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா பிகாஸ் நம்மளோட இந்த இடத்துல லாக் ஆயிருக்கும், அதனால அப்படி பண்ண முடியாது. மூச்சை ஃபர்ஸ்ட் உள்ள இழுத்துக்கணும், அடுத்தது வெளில விடும்போது தான் வந்து என்ன பண்ணும், சவுண்ட் வந்து வெளியில விடுற மாதிரி இருக்கும். థ్యాంక్యూ. సో ఇప్పుడు మన చూపుడు వేలతో 2 చెవులు రంధ్రాలను మూసేసుకొని మనము కళ్ళు మూసుకొని గాలి పీల్చుకొని వదిలేటప్పుడు ఆ శబ్దం చెయ్యాలి. అది ఎంతసేపు వీలైతే అంతసేపు మనం ఆ శబ్దం చేయాలి. అలా మనము
ఎన్నిసార్లు కావాలంటే అన్నిసార్లు చేయొచ్చు. ఇది అన్నింటికి కూడా మంచిది. ఒబెసిటీకి కానీ పీసీఓడి ప్రాబ్లమ్స్ కానీ అన్నింటికీ మంచిది. ఇట్స్ ఫస్ట్ చెప్పిన ప్రాణాయామం ఇది, ఈ రెండు చేస్తే చాలు. అండ్ దీంతో సూర్య నమస్కారం, ఈ 3 ఆసనాల్లో సూర్య నమస్కారం, ప్రాణాయామంలో ఈ 2 చేస్తే చాలు, మనకి ఆరోగ్యం బాగుంటుంది. ఏమైనా డౌట్స్ ఉంటే తర్వాత ఆవిడని అడిగితే ఆమె యోగా ప్రాణాయామ టీచర్ కాబట్టి మనకి ఇంకా క్లారిటీగా చెప్తారు తర్వాత. ಸೊ ಈ ಬ್ರಹ್ಮರಿ ಪ್ರಾಣಾಯಾಮ ನಮಗೆಲ್ಲರಿಗೂ ನಿಮಗೆ ಆಲ್ರೆಡಿ ಪರಿಚಯ ಇರ್ತದೆ. ಆದರೆ ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಮಾಡೋದು ಮೇಡಮ್ ತೋರಿಸಿದಾರಲ್ಲ, ಅಂದರೆ ಒಂದು ಸಿಂಪಲ್ ವಿಧಾನ ಅಂದರೆ ಇದು ಅಷ್ಟೇ. ಇಟ್ಕೊಂಡು ಕಣ್ಣುಗಲ್ಲು ಮುಚ್ಚಿ ಏನು ಮಾಡ್ತೀವಿ, ಉಸಿರಾಟವನ್ನು ದೀರ್ಘವಾಗಿ ತಗೊತೀವಿ. ಓಕೆ, ದೀರ್ಘವಾಗಿ ತಗೊಂಡು ಆಮೇಲೆ ಉಸಿರಾಟ ದೀರ್ಘವಾಗಿ ತಗೊಂಡು ಆಮೇಲೆ ಬಿಡುವಾಗ ಉಸಿರಾಟ ಬಿಡ್ತಾ ಇರುವಾಗ ಅವಾಗ ನಾವು ಮಾಡ್ತೀವಿ, ಆ ಶಬ್ದವನ್ನು ಮಾಡ್ತೀವಿ, ಜೂಂಕಾರ ಶಬ್ದ. ಅಂದರೆ ಇಲ್ಲಿ ಈ ಶಬ್ದ ಇಲ್ಲಿಂದ ಬರಬೇಕು. ಓಕೆ, ಸೊ ಇಲ್ಲಿಂದ ಶಬ್ದ ಬರಬೇಕು, ಮೂಗಿಯಿಂದ ಆಚೆ ಕಡೆ. ಸೊ ನಿಮ್ಮ ಶ್ವಾಸ ಆಚೆ ಕಡೆ ಹೋಗ್ತಾ ಇರ್ತದೆ, ಶ್ವಾಸ ದೀರ್ಘವಾಗಿ ತಗೊಂಡು ಶ್ವಾಸ ಹೋಗ್ತಾ ಇರುವಾಗ ಜೂಂಕಾರ ಶಬ್ದ, ಆ ಜೂಂಕಾರ ಶಬ್ದ ಈ ಗಂಟ್ಲಿಂದ ಮಾಡ್ಬೇಕು. ಅವಾಗ ಥೈರಾಯ್ಡ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ಸು, PCOD ಇವೆಲ್ಲ ಪ್ರಾಬ್ಲಮ್ಸು ಪರಿಹಾರ ಆಗತ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಸೊ ಒಂದು ನಾಡಿ ಶೋಧನೆ, ಈ 2 ಈ ಬ್ರಹ್ಮರಿ ಪ್ರಾಣಾಯಾಮ 2 ತುಂಬಾ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್. ఓకే, 2 ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ఇది బీపీ ఉన్న వాళ్ళు కానీ లేకపోతే మైండ్ ఏదైనా కొంచెం ప్రాబ్లం ఉన్న వాళ్ళు కానీ ఎత్తుతోనే ఈ బ్రాహ్మరి చెయ్యొద్దు. అది ఫస్ట్ ప్రాణాయామం, అది నాడీ శోధన ఎవరైనా చెయ్యొచ్చు, కానీ కొన్ని రోజులు మనం అది చేసిన తర్వాత బ్రాహ్మరి మళ్ళీ చెయ్యాలి. సో బీపీ పేషెంట్స్ కానీ మెంటలీ ఏదైనా డిజార్డర్స్ ఉన్నప్పుడు చెయ్యొద్దు అని చెప్తున్నారు. బ్రాహ్మరి యాంగ్జైటీ అట్లాంటివి ఉన్నప్పుడు చెయ్యొద్దండి అని చెప్తున్నారు. அதாவது நமக்கு பிபி இருக்கு, பிளட் பிரஷர் இருக்கவங்க வந்து ஆங்ஸைட்டியா இருக்கிறாங்க அப்படின்னா எடுத்தோடனே பிராமரி வந்து பண்ண வேண்டாம். நாடி சோதனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நாடிஸை பியூரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து பிராமரி வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது என்ன டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் என்கிட்ட நீங்க இதை கேட்கலாம் லேட்டரா. ఓకే, థ్యాంక్ యూ. థ్యాంక్ యూ మేడం, చాలా మంచి విషయాలు చెప్తున్నారు. మనకే సమయం లేదు. ఓకే, ఫెలిసిటేట్ చేసుకుంటాం. వీళ్ళందరూ చదివి డాక్టర్స్ అయ్యి టీచ్ చేసి చిన్నపిల్లలు ఎంత అద్భుతంగా చేస్తున్నారు. గట్టిగా చప్పట్లు కొడతాం.